ஆகவே மொழி அடிப்படையிலான தேசியவாதம், மொழி அடிப்படையிலான தேசியவாதத்தை நாம் கூர்மைப்படுத்துகிற போது தமிழ் தேசியத்தின் எதிரி விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் நிகழ்ச்சியில் பேசும்பொழுது அங்கிருந்த நிர்வாகிகள் அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. இந்தி தேசியமும் உண்டு, தமிழ் தேசியம் உண்டு என்றால் மொழிவழி தேசியத்தை நாம் ஏற்றுக்கொண்டால் ஹிந்தி தேசியமும் உண்டு. ஆகவே மொழி அடிப்படையிலான தேசியவாதம், மொழி அடிப்படையிலான தேசியவாதத்தை நாம் கூர்மைப்படுத்துகிற போது தமிழ் தேசியத்தின் எதிரி இந்த தமிழையும் தமிழ் மண்ணையும் தமிழ் மக்களையும் கட்டுக்குள் வைத்து ஆட்டி படைக்கிற தேசியம் எதுவோ அதுவாகத்தான் இருக்க முடியும். மொழி உணர்வையும் இன உணர்வையும் மக்கள் விடுதலையையும் ஏற்காத ஒரு தேசியம், மொழிவழி தேசியத்தை ஏற்காத ஒரு தேசியம் எதுவோ அதுதான் தமிழ் தேசியத்தின் எதிரியாக இருக்க முடியும். மொழிவழி தேசியத்தை திராவிட தேசியம் எதிர்க்கிறதா? அப்படி தேசியம் உண்டா என்றால் இல்லை. தேசியவாதத்திற்கு மிக முக்கியமான கிரைட்டீரியா, அதாவது அளவுகோல்கள், பண்புக்கூறுகள். அதிலே மிக முக்கியமானது நிலப்பரப்பு, இரண்டாவது மொழி, மூன்றாவது அந்த மொழியை பேசுகிற மக்கள். இதை எப்படி வேண்டுமானாலும் வரிசைப்படுத்திக் கொள்ளலாம். முதலாவது மொழி, இரண்டாவது அந்த மொழியை பேசுகிற இனம், மூன்றாவது அந்த இனம் வாழுகிற நிலப்பரப்பு, நான்காவது அந்த மொழிக்குரிய இனத்துக்குரிய தனித்துவம், கலாச்சாரம் போன்ற தனி பண்புகள், ஐந்தாவது அந்த மொழிக்கு உள்ள இறையாண்மை அல்லது இனத்துக்குள்ள இறையாண்மை, தன்னைத்தானே தற்சார்பு நிலையை வென்றெடுத்து எந்த ஒரு இனத்தையும் சார்ந்து வாழாத தனித்துவம் இருந்தால் அது மொழி சார்ந்த இறையாண்மை, இனம் சார்ந்த இறையாண்மை. ஒரு டிபெண்டன்சி இருக்காது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.